அது ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் நாங்க செய்யற இபாதத்துக்கள், நாங்க செய்யக்கூடிய அமல்கள். அது மட்டும்தான் நம்முடைய கபருக்கு போகும். எப்படி பாருங்க, ஹதீஸ்ல வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, கபரு விசாலமாக்கப்பட்டுட்டு சொர்க்கத்து விரிப்பு விரிக்கப்பட்டாச்சு, சொர்க்கத்து ஆடை அணிவிக்கப்பட்டாச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு அழகான தோற்றத்தில் ஒரு மனிதர் வருவார். அவருடைய முகம் ரொம்ப அழகாக இருக்கும், அவருடைய ஆடை ரொம்ப அழகாக இருக்கும். இவரை நெருங்கி கபருக்குள்ளே வருவார். உனக்கு சொர்க்கம் கிடைக்கட்டுமாக, உனக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் உனக்கு கிடைக்கட்டுமாக, உனக்கு நான் நன்மாராயணன் சொல்கிறேன் என்று வாழ்த்திக்கிட்டே ஒரு மனிதர் வருவார். இந்த கபர்ல உள்ள இந்த மூமின் கேட்பார், மன் அன்த அல்லதி யஹ்ருஜு மின் வஜ்ஹிகல் கைர் வ தியாபிகல் கைர் உபஷ்ஷிருக பில் ஜன்னah. நீங்கள் யார்? உங்க முகம் இவ்வளவு அழகா இருக்கிறே, உங்க ஆடை இவ்வளவு அழகா இருக்கிறே, உங்களுக்கும் சொர்க்கம் உண்டாகட்டுமாக, நீங்க யார் என்று அந்த வந்த மனிதரை பார்த்து, கபூர்ல இருக்கிற நம்ம மூமினா இருக்கும் போது நாம நல்லவரா வாழ்ந்துட்டா நாம் அந்த கேள்வியை கேட்போம். அந்த மனிதர் சொல்லக்கூடிய பதில் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆணி அடிச்ச மாதிரி இந்த உலகத்தினுடைய ஒரு லட்சியத்தை நமக்கு நினைவுபடுத்தக்கூடிய ஒரு பதில். சுப்ஹானல்லாஹ். அந்த மனிதர் வந்து சொல்வார், நஅமலுக சாலிஹ், இந்த உலகத்துல நீ செஞ்ச நல்லமல் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்வார். அதுதான் நம்ம நோக்கம். நம்ம இந்த உலகத்துல செஞ்ச நல்ல யாருக்கும் தெரியாம ரகசியமா கொடுத்திருப்போம். நம்ம மனைவிக்கு தெரியாம ஒரு தர்மம் செஞ்சிருப்போம், நம்ம கணவனுக்கு தெரியாம ஒரு தர்மம் செஞ்சிருப்போம். எல்லாரும் தூங்கி கொண்டு இருக்கும் போது நாம மட்டும் நடுநேரத்துல எழும்பி இருட்டுல நின்று தொழுது நம்ம அல்லாஹ் கிட்ட கையேந்திருப்போம். நாம யாருக்கும் தெரியாம சுஜூதுல துஆ கேட்டிருப்போம். நம்ம ஒரு பசித்து வந்த ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்திருப்போம், ஒரு பிராணியை வளர்த்ததுக்கு தண்ணி போட்டு இருப்போம், மனைவிக்கு ஒரு கவலை உணவெடுத்து ஊட்டி இருப்போம். அது கூட தர்மம் தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. மனைவிக்கு ஒரு கவலை உணவை ஊட்டி இருப்போம். நம்ம பெத்த பிள்ளைகிட்ட பாசமா நடப்போம், நேர்மையா நடந்திருப்போம், வியாபாரத்துல சரியா இருந்திருப்போம், வாங்கிய கடனை தேடி போய் கொடுத்திருப்போம், வாக்க நிறைவேற்றிருப்போம். இந்த எல்லா நன்மைகளையும் இங்க சில நேரம் சோதனைகளாகவும் கஷ்டங்களாகவும் நாம நினைக்கலாம். ஆனா மறுமையில அல்லாஹ் தஆலா அது அப்படியே ஒரு பாதுகாப்பாகவே நமக்கு பக்கத்திலேயே கொண்டு வந்து வச்சு அவர் சொல்லுவார், நஅமலுக சாலிஹ், நீ உலகத்தில் செய்த நல்லமல் நான் தான் சொல்வார். இப்ப பாருங்க, அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், ஒமயஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா. கடுகளவு நீங்கள் ஒரு நன்மை செய்திருந்தாலும் அதை கண்டுகொள்வீர்கள், காண்பீர்கள். காண்றோம், நம்ம கண்டுலாம் கபூர்ல அப்படியே அல்லாஹ் காட்டிடுவான். உடனே இவர் அல்லாஹ் மீது சத்தியம் பண்ணி ஒரு வாசகம் சொல்லுவார் பாருங்க, அல்லாஹ் மீது ஆணையாக, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதில் நான் விரைந்து விரைந்து தான் உன்னை சம்பாதிச்சேன், அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதில் நான் பயந்து பயந்து தான் உன்னை சம்பாதிச்சேன் என்று இவர் அல்லாஹ்வுல சத்தியம் பண்ணி அப்ப சொல்லுவார். அப்ப என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறதுல நம்ம விரைந்து விரைந்து நம்ம சம்பாதிக்கணும். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறதுல நம்ம அவ்வளவு ஆசைப்படணும். அது நம்முடைய கபருக்கு வந்து சேரும், ஒரு மனிதனா வந்து நிற்கும். அதுக்கு பிறகு இன்னும் ஹதீஸ் முடியல பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதுக்கு பிறகு இவருக்கு நரகத்தை காட்டப்படும். பாரு, நீ உலகத்துல அல்லாஹ்வுக்கு மாறு செய்திருந்தால் நீ போற இடம் இதுவாகத்தான் இருந்திருக்கும் என்று காட்டிட்டு அல்லாஹ் சொர்க்கத்தை காட்டுவான். பத்தலக் அல்லாஹு லக், உனக்கு அல்லாஹ் அதுக்கு பகரமா இதை தந்துட்டான் பாரு சொர்க்கத்தை என்று சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுக்கு காட்டுவான். சொர்க்கத்தை பார்த்த இந்த மனிதன் எவ்வளவு பாக்கியத்துல இருக்கிறான் தெரியுமா? சொர்க்கத்து விரிப்புல, சொர்க்கத்து உடுப்புல, சொர்க்கத்து தென்றல் காற்று சுவாசிச்சுக்கிட்டு, சொர்க்கத்து வாசத்தை அனுபவிச்சுக்கிட்டு, விசாலமான கபூர்ல பாதுகாப்புக்கு நாம செஞ்ச அமலுக்கு அல்லாஹ் தஆலா மனித உருவத்தை கொடுத்து தந்திருக்கிறான். இப்படி இருக்கிறவர் அந்த சொர்க்கத்தை பார்த்த உடனேயே அல்லாஹ்விடத்துல ஒரு கேள்வி கேட்பார். ஹதீஸ்ல ரெண்டு மாதிரி வருது. ஒரு ஹதீஸ்ல வருது, யா அல்லாஹ், என்ன என் குடும்பத்துக்கிட்ட கொஞ்சம் அனுப்பி வையா அல்லாஹ், எனக்கு கிடைச்ச பாக்கியத்தை வீட்டுல சொல்லிட்டு வந்துடுறேன். எனக்கு கிடைச்ச பாக்கியம், நான் மூத்தா போய்த்தோம்,
இந்த தாய் பிள்ளைகள் அழுதுகிட்டு இருக்கும், மனைவி அழுதுகிட்டு இருப்பா, பிள்ளைங்கள்லாம் அழுதுகிட்டு இருக்கும். ஆசை வந்துடும் அங்க அவருக்கு சொர்க்கத்தை காட்டின உடனேயே. கேள்வி எனக்கு முடிஞ்சிட்டு அல்லாஹ் உனக்கு செஞ்சதுக்கெல்லாம் பாக்கியத்தை தந்துட்டான்னு தெரிஞ்சு வச்சு, இதை நான் சொல்லிட்டு வர்றதுக்கு அனுமதிதாயா அல்லாஹ் என்று கேட்பார். இன்னொரு ரிவாயத்துல அப்படியெல்லாம் அவசியம் இருக்காது. உடனே அவர் சொல்லுவார், அஜ்ஜில் கியாமஸ் ஸஆ. சொர்க்கத்தை பார்த்தோன்னே அவருக்கு ஆசை வந்துடும். அல்லாஹ் கிட்ட துஆ கேட்பார். இந்த மூமின் தெரியுமா எப்படி? அஜ்ஜில் கியாமஸ் ஸஆ, யா அல்லாஹ் கியாமத்து நாள உடனே கொண்டு வந்துரு யா அல்லாஹ். ஏன்னா கியாமத்து நாள் வந்தா தான் அதுக்கு போக முடியும். கியாமத்து நாள் வந்தா தானே இந்த கபூர்ல இருக்கிற எல்லாரும் எழுப்பிக்கள் என கேட்டு சொர்க்கத்துக்கு அனுப்புவாங்க. அல்லாஹ் கிட்ட அவர் என்ன கேட்பார் தெரியுமா? அஜ்ஜில் கியாமஸ் ஸஆ, யா அல்லாஹ் கியாமத்து நாளை இப்பவே கொண்டு வந்துரு யா அல்லாஹ், நான் அந்த சொர்க்கத்துக்குள்ள நுழையணும்னு ஆசைப்படுவாங்க. இருக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம், ஆனா சொர்க்கத்தை கண்டோன்னே அங்கதான் போகணும் அப்படி என்று ஆசைப்பட்டுருவார் அவர். சுப்ஹானல்லாஹ். இவ்வளவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மூமினுடைய ரூஹு கைப்பற்றத்துல இருந்து கபருடைய கேள்வி கணக்குல இருந்து அப்படியே சொல்லிட்டு போறாங்க. இதை இவர் ஆசைப்பட்டு சொன்ன உடனே மலக்குமார்கள் சொல்லுவாங்க, நம்க நௌமத்தில் அரூஸ், நம்க நௌமத்தில் அரூஸ், ஒரு மணமகன் தூங்குற மாதிரி தூங்கிடுங்க, நீங்க அங்கதான் போய் வாழ போறீங்க, நீங்க கொஞ்சம் தூங்குங்க, கியாமத்து நாள் வரைக்கும் தூங்குங்க. ஒரு மோமினுக்கு ஓய்வு கபர்ல தான். இந்த தீனுக்காக உழைச்சி, இந்த தீனுக்காக கஷ்டப்பட்டு, இந்த மார்க்கத்துக்காக கண்வெளித்து தஹஜ்ஜத் தொழுது, அடுத்தவங்களுக்கு தௌவா செஞ்சு, ஊரு விட்டு ஊரு போய் மக்களை போய் சந்திச்சு, அதற்காக போலீஸ் ஸ்டேஷன், அதற்காக கோடு, அதற்காக அடி வாங்கினோம், அதற்காக ஏச்சு வாங்கினோம், அதற்காக நமக்கு எதிராக நோட்டீஸ் போட்டாங்க, அதற்காக நம்மளை கட்டி வச்சே அடிச்சாங்க, கொலை பண்ணினாங்க, என்ன பண்ணினாலும் ஒரு மூமினுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு நீங்க யோசிக்க வேணாம். அவங்க கபூர்ல நிம்மதியா தூங்க போறாங்க. கியாமத்து நாள் வரைக்கும் அவங்க தூங்க போறாங்க. அவங்களுக்கு அங்க தொழுகை கடமை கிடையாது. அங்க அவங்களுக்கு என்னல்ல, ஒண்ணுக்கு ரெண்டுக்கு போற தேவையெல்லாம் கிடையாது. அவங்க கியாமத்து நாள் வரைக்கும் அந்த சுகமான பட்டு மெத்தையில சொர்க்கத்து ஆடையை உடுத்துக்கிட்டு அமல்களை காவலுக்கு வச்சுட்டு விசாலமான கண்ணு கட்டிய தூரத்துல கபூர்ல அவங்க நிம்மதியா தூங்கிக்கிட்டே இருக்க போறாங்க. இங்க எந்த தொந்தரவும் இருக்க மாட்டாதுங்கிறதுனாலதான் மணமகன் தூங்குவதை போன்று தூங்குங்கன்னு சொல்லு. ஒரு மணமகன், ஒரு புது மாப்பிள்ளைக்கு அவ்வளவு மரியாதை இருக்கும். மத்தாக்கள் எல்லாம் கிடையாது. மாப்பிள்ளை தூங்குற சத்தம் போடாதுன்றோம், மச்சான் தூங்கிட்டு இருக்கா சத்தம் போடாங்கன்றோம், எழுப்பக்கூடாத, ஒரு சந்தோஷமா தூங்கட்டும், டயர்ட்ல இருக்காரு. அந்த வாசகத்தை தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு மணமகன் தூங்குறத போல் அப்படியே தூங்குங்க, ஒரு புது மாப்பிள்ளை தூங்குற மாதிரி தூங்குங்க என்றால் அவ்வளவு மரியாதையோட, கண்ணியத்தோட, பாதுகாப்போட, நிம்மதியோட அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. ஒரு மூமினுக்கு ஓய்வு அந்த கபர். இப்போ ஓய்வு எடுத்துட்டு இருக்கிறோம். இந்த உலகத்துல ஓடினோம், அடி வாங்கினோம், உழைச்சோம், கஷ்டப்பட்டோம், தாஜ்ஜத் தொழுதோம், சொத்துக்களை இழந்தோம். இப்ப கபூர்ல நிம்மதியா தூங்கிட்டு இருப்பாங்க.